கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட ரோமர் 6 அதிகாரம் 23 வசனத்திலிருந்து நாம் பார்க்கலாம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். கிருபை வரம், கிறிஸ்து நமக்காக ஒவ்வொருவருக்காகவும் சிலுவையில் மரித்தார். அவர் நமக்காக கிரயம் செலுத்தினோட ரத்தமானது நம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கப்பட்ட கிருபை வரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது தேவனிடத்திலிருந்து கிடைக்கப்பட்ட கிருபை வரம். அவர் ரத்தம் சிந்தப்பட்டபடினால் நானும் நீங்களும் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் அவருடைய வருகை அது சீக்கிரத்தில் இருக்கிறது என்று சொல்லி நாம் எல்லாரும் அறிந்து கொண்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய சத்தத்தை இப்படிதான் வேத வசனங்கள் மூலம் செய்திகள் மூலம் கேட்போம். கேட்டும் கேட்காதவர்கள் போல் நீங்களும் நானும் இருக்கவே கூடாது. உங்களுக்கும் எனக்கும் நித்திய ஜீவன் வேண்டும் என்று சொன்னார். அவர் நமக்காக மரித்தார் என்று உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி அவர் உயிர்த்தெழுந்து பலருக்கு காட்சி அளித்ததையும் வேதத்தில் அறிந்திருக்கிறீர்கள். அவர் எப்படி பரலோகத்துக்கு ஏறி சென்றாரோ அப்படியே திருப்பி மறுபடியும் வரப்போகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பு எவ்வளவு அதிகமான விலை உயர்ந்த அன்பு. அந்த அன்பு நீங்களும் நானும் நரகத்திற்கு போவதற்கு அவர் அனுமதிக்கலை. அப்படிப்பட்ட பாதையிலிருந்து அந்த அழிவில் நம்மளை தப்பிவிப்பதற்கு காப்பாற்றுவதற்காக தான் அவருடைய ரத்தம் விலக்கிரயமாக செலுத்தப்பட்டது. அந்த இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு நீ ஏற்றுக்கொள்வாய் என்றால், இன்றைக்கு நீ செய்த பாவங்களை அறிக்கையிட்டு மறுபடியும் நீ பாவம் செய்யாதபடி பரிசுத்தாவியானவர் உன்னை வழிநடத்தும்படி ஒப்புக் கொடுப்பீர்கள் என்று சொன்னார். நிச்சயமாக இந்த வசனத்தின்படி தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன், கிறிஸ்துவினால் உண்டான அந்த நித்திய ஜீவன் நிச்சயமாக உங்களுக்கும் எனக்கும் உண்டு. எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இன்றைக்கும் நீங்கள் ஒப்பு கொடுங்க, உங்களை தாழ்த்துங்க, கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் இருங்க, கீழ்ப்படிங்க. ஒவ்வொரு பாவங்களையும் கர்த்தரிடத்தில் அறிக்கையிடுங்க, மன்னிக்கவிடல் மன்னிங்க. கர்த்தர் அவர் வருகையின் பொழுது நீங்களும் நானும் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு நம்மளை ஒவ்வொரு பாட்டாக ஒப்பு கொடுத்து நம்மளை சுத்திகரிப்புக்கு ஒப்பு கொடுப்போம் என்றால் நிச்சயமாக அவர் வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுவோம். சந்தேகமே வேண்டாம். கர்த்தர் இந்த வசனத்தின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. God bless you all. ஆமேன், ஆமேன், ஆமேன்.